ஜோதிடத்தில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது சார். செவ்வாய் வந்து செவ்வாய் குறிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 7ஆம் இடம் எதை குறிக்குது சார்? வீட்டுக்காரம்மா. நான் சொன்னேன்ல எல்லாரும் ஜோசியர்னு. யாராவது பேசாமல் இருந்தீங்களா? பார்த்தீங்களா? இருக்க முடியாது நம்மளால. ரைட்டா? 50 பேரும் ஜோசியர். ஏன்னா கொல்லம் பெற்றல ஊசி வைக்கிறதுன்னு வாங்க, அது அப்படித்தான். அப்போ 7ஆம் இடம் எதை குறிக்குது? வீட்டுக்காரம்மாவை குறிக்குது. இந்த 7ஆம் இடத்துக்கு தான் 7.5 வச்சானே தவிர 6ஆம் இடத்துக்கு ஒரு 6.5 வச்சானா, 5.5 வச்சானா, ஏதாவது வச்சானா? இல்லையா சார்? இருக்கிறதே 7.5. அப்புறம் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சண்டை வர்றான், என் கூட சண்டை வர்றான்னா அவன் சண்டை வர்றது தான் வர்றா. இல்லையா? நம்ம புரியாமல் பேசுறது நம்மதான் புரியாமல் பேசுகிறோம். சரி, இப்போ வாங்க. சுக்கிரன் யாரை குறிக்கும் அப்படின்னா மனைவியை குறிக்கும். செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் யாரை குறிக்கும்? கணவனை குறிக்கும். பத்தியா? எல்லாரும் ஜோசிச்சிருக்கான். குறிக்கும். அப்போ கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் தானே சார் குடும்பம். செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தால் தோஷம்ன்றோம். இதுதான் ஜோசியம். புரியுதா? உனக்கு கல்யாணம் லேட் ஆகும். ஏப்பா? செவ்வாய் சுக்கிரன் ஒன்றா, இதுக்கு பேர் தாரதோஷம். இல்லையா? அதே மாதிரி அப்போ செவ்வாயும் சுக்கிரன் நம்ம புரிஞ்சுக்கிறது எங்கே புரிஞ்சுக்கிறோம்? நம்ம பாருங்களேன். இப்போ 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி ஒன்று சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றோம். நிறைய பேர்த்துக்கு இருக்குது நம்மள. ஆனால் எல்லாரும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கோமா சார்? பெரிய முதலாளியாக இருக்கோமா சார்? முதல்ல இருந்தே நாங்கள் இப்படியே தான் இருக்கோம். முதலாளியெல்லாம் இல்லை அப்படின்னு வாங்கல்ல. அப்போ என்னாச்சு? அந்த யோகம் லீவில் போயிருச்சா அவங்க ஜாதகத்தில் அப்படின்னாக்கும் கிடையாது. அது எப்போ நடக்கும்? ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, யோகம் இருக்குது சார். அந்த யோகம் எப்போ வேலை செய்யும், தோஷம் எப்போ வேலை செய்யும்னு தெரியணும். 4 கிரகம் ஆட்சி பெற்றிருக்கேன், 2 கிரகம் உச்சம் பெற்றிருக்கான். அவர் வாட்டுக்கு சாதாரணமாக ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பார், தினக்கூலியாக வேலை பார்த்துட்டு இருப்பார். எந்த கிரகமும் ஆட்சி உச்சமாக ஆகியிருக்காது. அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ரஜினி அந்த ஜாதகத்தில் அப்படி தானே இருக்குது. எதுவும் ஆட்சி உச்சம் இல்லை. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்ம படிக்கிறோம் பாருங்க, ஆட்சி பெற்ற கிரகங்கள் வலுவானவை, உச்சம் பெற்ற கிரகங்கள் இன்னும் வலுவானவை அப்படிங்கிறது எல்லாமே பாதி படிப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் ஒரு கிரகம் திசை ஆரம்பிச்சிச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜாதகம் வேலை பார்க்குறவனாக இருந்தால் வேலை பிடிக்கிட்டு போயிடும். அல்லது சேஞ்ச் ஆகும், இன்டர்னலாக சேஞ்ச் ஆகும், எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், கம்பெனியை விட்டுட்டு சொந்த தொழில் வந்து செய்ய ஆரம்பிப்பார். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருந்தே தீரணும். நம்மளும் பாயிண்ட் சொன்னணும்னு இருக்கணும்ல, அதனால தான் சொன்னேன். எழுதிட்டு இருக்காரு அவர், கொஞ்சம் மனசாரி. ஏன்னா நோட்டை விரிச்சு நான் சும்மாவே தான் வச்சுருக்கேன், பேசிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு பாயிண்ட்டையும் காணாமே. அதான் பாயிண்ட்டு. சரி, அப்போ இந்த ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் யோகம் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது யோகம் செய்கிறதுங்கிறது இப்படி தான் செய்யும் சார். இப்போ ஜோசியம் படிக்கையில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஐயா வந்தாங்க, எம்எம் சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அடுத்தது பராசர சிஸ்டம் தெரியுமா? தெரியாது. நாடி ஜோதிடம் தெரியுமா? தெரியாது. அஷ்டவர்க்கம் தெரியுமா? தெரியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். எதுவும் தெரியாதுன்னே நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளால தான் சொல்ல முடியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதனால் நமக்கு எல்லாமே தெரியும் சார். அப்போது இந்த ஜோதிட முறைகளில் ஒருத்தர் சொல்லுவார், இங்கே பாரு, நிமித்தத்தை எடுத்து வச்சு அடித்தா சும்மா நச்சுன்னு பிடிக்கும், ஓரையை எடுத்து வச்சு பேசுனேன்னா கரெக்டாக இருக்கும், நாடியை எடுத்து வச்சு பேசுனேன்னா நல்லாவே இருக்கும் சொல்லுவாங்க. உடனே கும்பலாக அங்கே ஓடுறது, அப்புறம் திருப்பி இது நல்லா இருக்குன்னு சொன்னது இங்கே ஓடியாரு. இது இப்படி இல்லை சார். ஜோசியம் வந்து தேக்ஸா மாதிரி. ஒரு தேக்ஸா வீட்டில் இருக்குன்னா அதில் பிரியாணி பண்ணலாம், புளிச்சோறு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், அப்புறம் என்ன சூப் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம்ல. ஆனால் நம்மால் என்ன பண்ணுவேன், காலியாகவே வச்சுருக்கான். எதுக்கு? எது வைக்கிறேன்னு தெரியலையே. அப்போது நம்ம எதை கையில் எடுக்கிறோம், நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஒன்று வரும் சார். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் சார். சார் மேட்ரிமோனியில் அப்படி பேப்பரை விரிச்சிங்கன்னா 1000 பொண்ணுக்கு போட்டிருக்கான், நம்மளுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் வேணும் இல்லையா? அதில் ஒன்று தானே வேணும், 1%, 0.1% தான் வேணும். அதை தேடுறோம்ல. அது மாதிரி நம்ம ஜோதிடத்தில் வந்து நமக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நான் இந்த எம்எம் சிஸ்டத்தை பிடிச்சிட்டேன், டிஎன்ஏவை பிடிச்சிட்டேன், அல்லது நாடி ஜோதிடத்தை பிடிச்சி என்னத்தையோ ஒன்று, எதையோ ஒரு ஜோசியத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை கெட்டியாக பிடிச்சிடும். அந்த இதை பிடிக்கிற வரைக்கும் நம்ம தடுமாறிக்கிட்டே இருப்போம். பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு வர மாட்டீங்க சார். விட்டுட்டு வான்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், கரடி தான்டா என்னையே விட மாட்டேங்குதுன்றீங்க. நான் விட்டுட்டேன், அதுதான் என்னையே விடலைன்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு வந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்ம அந்த இடத்த மூவ் பண்ணி எதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கணும் சார், மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, முந்தியெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஜோசியம்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜோசியர்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், ஏன் வேறு ஒன்றும் குழப்பம் இல்லையா, ஊரை ஏமாற்ற கிளம்பிட்டியாங்க, வேறு ஏதாவது உழைச்சி சம்பாதிங்களா, சாப்பிடுங்களா அப்படின்வாங்க. ஏன்னா ஜோசியருக்கு வந்து சார் ஃபீஸ் வாங்குவாங்க. எவ்வளோ வாங்குவாங்க? எங்கள் ஊரில் எல்லாம் 100 ரூபாதே வாங்குவார். நீ என்ன 500 ரூபா கேட்குற அப்படின்வாங்க. நீ என்ன 1000 ரூபா கேட்குற அப்படின்வாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் இது. என்ன 4 வாரத்தை தாண்டா சொன்னாங்க. அவன் ஒன்றும் நிறையெல்லாம் சொல்லலை, ஒன்றும் கணக்கெல்லாம் போடல, சும்மா தான் செல்ல எடுத்து இப்படி இப்படின்னு நோண்டினான். அப்புறம் 4 வரி தான் சொன்னேன், 500 ரூபா விட 1000 ரூபா ஒன்று, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த 4 பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு 40 மணி நேரம் நம்ம அந்த புஸ்தகத்தை படிச்சிருப்போம் பேக் எண்டில். சரியா, 400 ரூபாய்க்கு அந்த புஸ்தகத்தை வாங்கியிருப்போம். அதுக்கு 2 பேர்த்திட்ட கடை வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த புஸ்தக காசை கடன் கட்டியிருப்போம். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சரியா, அதாவது நம்ம ஹரி மீட்டிங்கில் தான் சொன்னேன், நீ கஷ்டப்படுறத சொல்லக்கூடாதியா, நீ வந்து சக்ஸஸ் ஆனாதான் ஊர் பார்க்கணும், நீ கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். என்னோடய இதில் வந்து நான் படிக்கிற காலத்தில் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப, ஓ நீ படித்து வேறு இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நம்புங்க, படிச்சிருக்கீங்க. டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கிறப்ப 3 பரீட்சை, 3 பேப்பரு, 3 நேரம் தான் சார் சாப்பிட்டேன். அந்த ஒரு நேரம் சேர்த்து சாப்பிட்ருந்தேன்னா ஒரு நாள் பரீட்சை எழுதியிருந்திருக்க முடியாது, அப்படி வாங்கின டிப்ளமோ. சரியா, அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒவ்வொரு எஃபோர்ட்டும் எந்த அளவுக்கு கடுமையாக போடுறோம். எத்தனை நைட்டு முழிச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னைய விடுங்க, நீங்கள் எத்தனை நைட்டு முழிச்சு படிச்சிருப்பீங்க, எத்தனை நாள் வீட்டுக்காரம்மாவுக்கு பயந்துட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சு ஒளிஞ்சிருப்பீங்க புஸ்தகத்துக்குள்ளே. அவர் படிக்கிறார், அவர் என்ன, நான் என்னத்தையாவது சத்தம் போட்டேன்னா அந்த ஆள் வாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருவேன், இல்லாட்டினா நான் பேச பேச தூங்கிடுவேன் அப்படி. இதான் இதில் பாயிண்ட் சார். ஜோசியம் படிக்கிறீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தை ஜெயிக்கணும் சார், அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தில் ஜெயிக்க முடியும். சரியா, ஏன்னா ஊர் உலகமே ஒத்துக்கிறோம் நீங்கள் ஜோசியர்னு. நம்ம வீட்டில் கேட்டு பாருங்கள், உனக்கு வேறு வேலை இல்லையா, நீ பேசு, நான் தூங்கணும். அதே மாதிரி அதனால தான் அதே வீட்டுக்காரன் மட்டும் தான் போய் சொல்லுவோம்ல, நான் போனேன்ல மீட்டிங்க்கு, எல்லாரும் சிரித்தாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, கை தட்டினாங்க அப்படின்னு. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க, ஒன்றைய சோக்கர்னு நினச்சிருக்காங்க, நீ விவரம் தெரியாமல் பேசிக்கிருக்க அப்படின்ன மாதிரி. அப்போது நிறையா மாலெல்லாம் போட்டாங்கப்பா, பாராட்டினாங்கப்பா அப்படின்னாக்க, நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், எனக்கு கூப்பிட்டு மேடையில் விட்டு துண்டெல்லாம் போத்துனாங்க. போத்திருப்பாங்களா, இங்கே வந்து என்கிட்ட ரொம்ப போத்துற நீ, அதனால தான் சாட்சிக்கு இருக்கட்டும்னு கூட்டிகிட்டே வந்துட்டேன். அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்தது, மணக்குள விநாயகரை பார்க்கணுன்னு இருந்தது. சரி வந்தோம்னாக்க மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு. அது மாதிரி மீட்டிங்லையும் கலந்துக்கலாம், மணக்குள விநாயகரையும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு என் கிளம்பணும். சரி வா எல்லாருமே போகலாம் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது குடும்ப விழா, நான் குடும்பத்தோடு வந்துட்டேன்ல. ஸோ அந்த வகையில் ஜோசியத்தை பொறுத்த, ஆமாம் நான் எப்போ நிப்பாட்டணும், மண்டபத்துக்கார் வந்து எப்போ சொல்கிறாரோ அப்போ நிறுத்திடலாங்க. கையா பிடிச்சி 4:30 மணி வரைக்கும். சரி, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் 4:30க்கு பரப்பிடுவோம்.